திருவிழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள், நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம். அதற்காகத்தான் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம். பாருங்க, இப்ப கூட அம்மா அழுதுகிட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு எது காணாம போச்சு கேட்டா ஏமாளுறா விஷயத்தை சொல்லிட்டாளுங்க. புள்ள காணா போச்சா, பொருள் காணா போச்சா, தங்க காணா போச்சா, தாலி காணா போச்சா? அதெல்லாம் இல்லைங்க, என் புருஷனை காணுங்க. சரி, கவலைப்படாத, நாங்க 3 பேர் இருக்கிறோம். ஏடி கண்டுபிடிச்சு கொடுக்கும்டா. ஆமா, உன் புருஷன் பேர் என்ன? புருஷன் பேரு சொல்லக்கூடாதுங்க. பாத்தியாடா பண்பாட்ட, ஒவ்வொரு வீட்லயும் புருஷனை போடாவாடா, பொட்டக்கண்ணா, விளக்கமாத்தடி, வேப்படி எல்லாம் நடக்குது. இந்த பொம்பளை என்னடான்னா பழைய பஞ்சாங்கமாவே இருக்கா. இந்த பொம்பளை தாண்டா முரத்துல புளிய வச்சுட்டு துரத்தி துரத்தி வித்தவா. துரத்தி முரத்தால புளி அடிச்ச பொம்பளை தாண்டா. அம்மா, உன் புருஷன் பேரை எழுதியாவது காமிமா. எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க. எழுதி காட்டலன்னா எப்படிமா? இந்த குரங்குக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்களேங்க. இது அன்மாரு. அது இல்லைங்க. மங்கி. அதுவும் இல்ல. மாருதி. அது இல்லைங்க. இந்த நொய்யன்னு எனக்கு எரிச்சு வரும் பாத்துக்க. பேர் சொல்லுமா? குரங்கு குச்சியை தாண்டறப்ப சொல்லுவாங்களேங்க. அடடே, மலையை தாண்டா ராமையா, கடலை தாண்டா ராமையான்னு சொல்லுவாங்களே. அதாங்க, அதான். உன் புருஷன் பேர் ராமையாவா? ஆள எப்படி இருப்பான்? ஐயா ராமையா. குடிச்சிட்டு வந்து கலண்டா பண்ணுவியா ராமையா? அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா? எப்படியா வர? வேலை பார்க்கிற இடத்துல 3D சீட்டி விளையாடியாவா? அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா? தூங்கும் போது உன் காட்டெருமை காண தூக்கி அவங்க மேல போடுவியா? மூச்சு திணறினாலும் அதை கூட மன்னிச்சுட்டாங்கடா ராமையா. வந்துடா, ஏடா அப்படி கத்திரிக்க? ராமையா ஓசாவையா, ராமையா ஓசாவையா, பொண்டாட்டி தேடுதையா, பொண்டாட்டி தேடுதையா, மேலே தேரே தூச்சுக்கு தையா, மேலே தேரே தூச்சுக்கு தையா. இந்திடா இப்படிலாம் பண்ண வர மாட்டாங்க. அவங்களுக்கு புரிய முடிய சொல்லுங்க. கொஞ்சம் முடி முளைச்சு கொஞ்சம் முளைக்காத மண்டையா, வர சீக்கிரமா. நிறுத்தியா, நான் தான் வந்துட்டேன்ல. ஏயா கண்ணா பேசி வானத்தை வாங்குற? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஐயா, என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சது ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆள் இருக்கிறப்ப பார்த்தா ரொம்ப வசதியா தெரியுது. நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன். தனித்தனியா வாங்கிக்கங்க, ஏமாந்துடாதீங்க. ஐயா, எங்களுக்குள்ள சண்டை வராம தனித்தனியாவே கொடுத்துருங்க. ஐயா, ஏன் முதல்ல எனக்கு கொடுத்துருங்க. அப்படியா தம்பி? முதல்ல நீங்க வாங்க. ஐயா, ஒரு விஷயம். இங்க நான் தான் நிறைய வேலை செய்யறேன், எனக்கு தான் நிறைய கொடுக்கணும். நான் தூங்கி 12 வருஷம் ஆச்சுடா. கல்யாணம் அன்னையில இருந்து அவ பேச ஆரம்பிச்சா, நான் கேட்க ஆரம்பிச்சேன். இன்னும் அவ ஓஞ்ச பாடு இல்ல. அவ தொல்லை பொறுக்க முடியாம நாகர்கோயில இருந்து திருவிழாவில் கொண்டாந்து தொலைக்கணும்னு நினைச்சேன். கண்டுபிடிச்சு கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டீங்களேடா. டேய், ஒரு நாளாவது அவ கூட குடும்பம் நடத்தி பாத்தீங்கன்னா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்டா. ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. சந்தர்ப்பமா கேட்க? டேய், எப்படி அண்ணே? டேய், நான் என்ன கம்சனாடா கேட்க போறேன்? அது இல்ல என்ன. டேய், என்னடா தாண்டா சின்ன பசங்க சரியா இருக்குடா. டேய் டேய், இந்த எட்டி பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட குறை இருக்கும், அதை நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்ன வாயா வா. சார், அந்த பையன் என்னோட சர்வெண்ட். அப்படியா? நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது. இருக்காதா? அவனை விட எனக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னு வைங்க, அது எனக்கு மரியாதை குறைவு. அப்புறம் நான் வெளியில தலை காட்ட முடியாது. உனக்கு கூட்டியே கொடுக்குறேன். வா. அப்ப போயிட்டு வாங்க. வாடி போலாம். ஏண்டா சொல்ல அண்ணே? அண்ணே, அப்ப இருந்து நொன்னேங்கிறிய, அதுக்கு மேல ஏண்டா சொல்ல மாட்டேங்கிற? அண்ணே அண்ணேன்னு சொல்ல வருது, அடி வாங்குறது சொல்லவே வரலண்ணே. நீ சொல்ல வந்தாலும் சொல்ல மாட்டியே, நானும் வாங்கட்டுமேன்னு உன் முடிவு. அவன் மனுஷனாடா, உள் டவுசர் மாதிரி மேல வந்து ஏறிட்டானேடா. என்னன்னு வாங்கியாச்சா? 2 பேரும் தனித்தனியா வாங்கிருப்பீங்களா? டேய், வாங்கிட்டு பேசாம இருக்கீங்க. டேய், அது என்ன, நான் ஒரு மனுஷன் இருக்கல, என்ன மறந்துடுறதா? உட்கார்ற. வாங்கினதுல ஆளுக்கு பாதி பாதியா கொடுத்துருங்க, இல்ல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆமா, டேய், ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அப்புறம் எனக்கு பிசினஸ் சாக்குறீங்க. அதானே பிரிச்சு தான் கொடுக்க. அண்ணே, டேய், குடுறா உன் பங்க. இவன் வாங்கணும், இவன் வாங்கணும். பிரிச்சா கேக்குற பதிலா உரிச்ச பாடுவார் ராஸ்கல். இனிமே இந்த பக்கம் வந்த வாங்கய்யா, வாங்க இளநீ சாப்பிடுங்க. மஞ்சகாமலையா இளநீ சாப்பிடுங்க. பொண்ணுக்கு மஞ்சளா போகுதா இளநீ சாப்பிடுங்க. கண்ணுக்கு எரிச்சலா இளநீ சாப்பிடுங்க. ராத்திரில கெட்ட கெட்ட கனவா வருதா இளநீ சாப்பிடுங்க. எல்லாம் சூடையா சூடு. பிஸ்கி சாப்பிடுறீங்க, பிராண்டி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் குடிக்கிறீங்க, பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்க,
கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி கொடுத்தா அதை வாங்கி குடிக்கிறீங்க. வீடு பத்தி எரிஞ்சா பயிர் சர்வீஸ் வச்சு அனுப்புறீங்க. வயிறு பத்தி எரிஞ்சா எதை வச்சு அனுப்பீங்க? அதுக்கு தான் இந்த இளநீ சர்வீஸ். இத ஊத்தி அணையுங்க. பாடுவா, உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, எதுக்குடா வந்த? ஏதோ ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கங்கண்ணே. இனிமேல் உங்க கால் கடியில நாயா கிடப்பேன். கால் கடியில் உட்கார்ந்து கடிச்சு வச்சுட்டு போலாம்னா? அப்படி எல்லாம் இல்லண்ணே. நான் ஒரிஜினல் நாயை சேர்த்தாலும் சேர்ப்பேன், ஒன்ன சேர்க்க மாட்டேன். போடா. என்ன ஒண்ணு இல்ல, கை வலிக்கணும். அதை வெடி கொடு. வாங்கம்மா வாங்க. வெட்டுற மாதிரி அறுவாள் ஆட்டினா யாரா வருவா? கீழே போடுறான். இந்தாப்பா ஒரு இளநீ கொடு. நல்லா கேட்டுக்குங்கம்மா. புள்ளைய பத்தா கண்ணீர், தென்னைய பத்தா இளநீர். ஆமாம்மா, அடுப்புல வச்சா வெந்நீர், அதை கீழே இறக்கி வச்சா தண்ணீர். நாய அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தில நீ ஏன்டா சொல்ற? பேசாம இளநீ வெட்டி கொடுறான். என்னப்பா புள்ளைய பெத்தாதான் கண்ணீருன்னு இளநீரும் உப்பு கறிக்குது? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, கால நேரத்துல கரையோரமா பொதுமக்கள் உட்காருவாங்கல்ல, அங்க வெட்டினது. இளநீ வேணா குடு, அதை புடுங்க நேரத்துல சொல்லி வியாபாரத்துக்கு எடுக்காத. சரி பேசாத படுவா. ஏன்பா ஒரு எண்ணெய் என்ன வேலை? 5 ரூபாங்க. 5 ரூபாயா? என்ன பாட்டு அநியாயமா இருக்கு. எதிய அநியாயம்? பொழுது சாஞ்சா போதும் 33 ரூபாய் கொடுத்து கோட்டர் வாங்கி குடிக்கிறியே, அது உன் குடலுக்கு அநியாயமா? இது அநியாயமா? அதுலயும் போதை இல்லன்னா அதுல பாதி 17 ரூபா கொடுத்து வாங்குறியே, அது அநியாயமா இது அநியாயமா? தெரியாம கேட்டாங்க, மன்னிச்சிருங்க. எனக்கு எண்ணெய் வேண்டாம். இந்தாப்பா வழிக்கோ 2 ரெட்டுப்பா. நம்ம கடையில எல்லாமே வழக்குதானே. சபாடா. என்னப்பா இது? வழிக்கு 50 கேட்டா எடுத்து வச்சிட்டியே. இந்தாப்பா நீயாவது வழிக்கோ ஒரு 2 ரெட்டுப்பா. என்ன பாக்குற? என்னங்கடா 7 கேட்டா முறைச்சு முறைச்சு பாக்குறீங்க? வரவு போறதுக்கெல்லாம் 7 வெட்டி வெட்டி கொடுக்குறீங்க, நான் காசு கொடுக்கல. நான் ஓசியா கேக்குறேன். வெட்டுடா நாயே 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 நாயே. இதுக்கு மேல வழுக்கையா வேணும்னா உன் தலை தாண்டா வெட்டணும். இதுக்கு மேல வழுக்க உலகத்திலேயே கிடையாதுடா. அண்ணே அண்ணே வழுக்க வேண்டாம் அண்ணே, தேங்காவது கொடுங்க. கோவில்ல சூர தேங்காய் போடுவாங்க, பொறிக்கிட்டு போடா போடா. இந்த பார், எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், ஏன் இளநீ கடைக்கு எவன் வந்தாலும் மண்டையில மசுரோட வாங்க. வழுக்கையா வந்தீங்க பொத்து விட்டுருவேன். அண்ணே வழுக்க இந்த பாரு, இன்னொரு வழுக்க மாட்டேன். பொத்து மூளை உறிஞ்சு போடுவேன். என்ன கேக்குறேன்? கோபப்படாதீங்க, உட்காருங்க. ஒரு இளநீ சாப்பிடுறீங்களா? ரொம்ப சூடா இருக்கீங்க. டேய் காக்கா, எதுக்கு நீ ரொம்ப பறக்குற? இல்ல ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கலாம்னு இருக்கேன். 2 ரூபாய்க்கு இளநீ வாங்குறீங்க, 5 ரூபாய்க்கு வைக்கிறீங்க, நல்ல வியாபாரம் ஆகுது. எனக்கு சம்பளம் போக வர்ற லாபத்துல கொஞ்சம் கமிஷன் கொடுக்குறீங்களா? ஆமா, இது பெரிய ஷேர் மார்க்கெட், கோடி கோடியா வந்து குவியுது. இதுல கமிஷன் வேறையா? வேலை பாடுற. என்ன அது ஊழல்னே? ஆனா நான் அப்படி கிடையாது. வருஷம் பூரா உங்க கூடவே இருக்கிறவன். மனுஷனை பாக்காதீங்க, என்ன மனுஷனோட மறுபக்கத்தை பாருங்க. டேய், சேவிங் பிளேடு கூட ஒரு பக்கம் சேவிங் பண்ணா மறுபக்கத்தை இன்னொரு நாளைக்கு சேவிங் பண்ணலாம். மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது? ஆமா, உனக்கு மறுபக்கம் ஏது? எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது. என்னடா வேலை வெட்டிக்கு போலையா? குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்க. என்னண்ணே பண்ண சொல்ற? அன்னைக்கு வந்து வேலை கட்டேன், தரவே மாட்டேன்ட்டாரு. நீயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஓரமா உட்கார வைக்கப்படாதா? அட போடா, நானே சம்பளம் கூட கிடந்து கொடுக்க மாட்டேன்ட்டான். ஆமா, இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இதை வச்சு இந்த ஆளு என்ன பண்ண போறாரு? அட தவிச்ச வாய்க்கு இளநீ சாப்பிட வராங்க, அவங்களுக்கு ஏற்றா குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்டா. வடிவேலு, இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல, அநியாயத்தை அநியாயத்தாலதான் கேட்கணும். ஒண்ணு செய்யுமா? என்ன? காலை கொடு. வர லாபத்துல ஆளுக்கு பாதி. அண்ணே எல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்ச மாட்டாரா? அட அந்த ஆள் கணக்கு தெரியாதா? பள்ளிக்கூடத்து பக்கமே ஒதுங்கினது இல்ல, ஏதோ அலசிட்டம் கொட்டிக்கிட்டு இருக்கு. வர்றதுல ஆளு போய் பாத்துக்கிறோமே. ரொம்ப சௌரியமா போச்சு. அண்ணே வராது. அப்புறம்ப்பா உன் மாமா சிங்கப்பூர்ல இருந்தாரு, என்னாச்சு? வந்துகிட்டு இருக்காரு. அப்படியே சந்தோஷம். ஏய், என்னடா கருப்பர்கள் மாநாடா? ஏய் அண்ணன் சிகப்புடா, சட்டைய பத்தியா? ஆமா ஆமா சரி. நக்கல் வேண்டாம். என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்லடா, இவன் மாமா சிங்கப்பூர்ல இருக்காரா, பணம் அனுப்புற தொழில் செய்யணும்னு சொன்னாரா. அதான் என்ன தொழில் செய்யலாம்னு என்கிட்ட கேக்குறான். என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, அமெரிக்காவில இருந்து வருது, துபாயில இருந்து வருதுங்கிறீங்க. அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா? இருந்த பணம் எல்லாம் என்ன ஆச்சு? சின்ன பையன் கேக்குறான், நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்லுங்க. கோயம்புத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு. அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா? என்னடா நன்னன்னு முண்டா பலனுக்கு சோப்பா காசு இல்லாம இது நாயே. இதுக்கு என்ன தொழில் தெரியும்? டேய், எந்த தொழிலையும் செய்யலாம், ஆனா அதுல ஒரு நேர்மை இருக்கணும். என்ன பட்டுமா? டேய், கண்ட நேரத்துல கண்ட இடத்துல நின்னு பேசிட்டு இருக்காதீங்க. காத்து கருப்பு வரும், அடிச்சிடாதீங்க. என்னடா அடிச்சிருவோமா? அடிச்சிட வேண்டியதான்.
அப்பாடா. ஏப்பா இளநீ சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே, வாஸ்தவமா? நீங்க இளநீ சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. ஆமா, இளநீ சாப்பிட்டா எமனோட பாசக்கயிறுல இருந்தே தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்களே, உண்மையா? அது பாச கயிறோ மோச கயிறோ தெரியாது. ஒவ்வொரு நாளும் இளநிய கயிறு போட்டு தான் இழுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும்போது கால்ல கைத்தை கட்டிட்டு ஏறி இளநீ இறக்கிற பாடு எங்களுக்கு தான் தெரியும். சரி சரி, ஒரு இளநீ வெட்டுப்பா. டேய், சாருக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு. ஆமா, இளநீல தண்ணி இருக்குமா? பின்ன இளநீல என்ன தயிரா இருக்கும்? டேய், இதுக்கு முன்னாடி இளநீ குடிச்சிருக்கியா? இளநீ என்ன சைஸ் ஆகுது உனக்கு தெரியுமா? 5 ரூபாய்க்கு இளநீ வாங்கிட்டு 5000 கேள்வி கேக்குறீங்க. இதுக்கு தான் தொழில மாத்திக்கலாம், கீழே வியாபாரம் வேண்டாம், மரத்து மேலே வச்சுக்கலாம்னு சொன்னா கேட்டியா நீ? இருங்கண்ணே, இப்பதான் எல்லாம் செட் ஆயிட்டு இருக்கு. செட் ஆயிடும்ல? சரியா பேர் எல்லாம் சரியாயிடும்ல? நான் எதுக்கு சொல்றேன்னா, எந்த தொழிலை செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும். ஆமா, ஆ. கண்டிப்பா. பையன் நம்ம மேல ரொம்ப விசுவாசம். இருக்கட்டும். கடைக்காரர் நல்லா இருக்கணுமேன்னு இப்பதான் வேண்டிக்கிறேன்.